ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், சௌச்சோ வச்சு எப்பவும் செய்கிற மாதிரி சாம்பார், கூட்டு, பொரியல்னு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் குருமா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. காலையில் செஞ்சால் 3 நேரத்துக்கும் இது சரியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகணும். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப மசியணுங்கிற அவசியம் கிடையாது. தக்காளி வெந்தால் போதும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போது குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 பிரியாணி இலை, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 சௌச்சோ எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காயோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாகட்டும். காய் கொஞ்சம் சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த மசாலா கருகாத அளவுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. மசாலா ஒன்று போல் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கலந்து விடுங்க. நம்ம ஏற்கனவே மசாலாவை வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் ரொம்ப நேரத்துக்கு கலக்க வேண்டாம். அது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்தாலே போதும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சௌச்சோவே தண்ணி காய்தாங்க, அதனால் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1 கப் சேர்த்தாலே இதுக்கு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக விட்டுற வேண்டாம், காய் குழஞ்சிரும். 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான சௌச்சோ குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.